சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து முத்துக்கிட்ட சீதா விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் சீதா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. எங்கள் அப்பா இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து எங்கள் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னு அப்படின்னா இந்த அருணை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக அவரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னதான் இருந்தாலும் வந்து பொண்ணுங்களோட ஆசை அப்படிங்கிறத அவர் இதாக பார்ப்பாருன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் புரியாமல் பேசாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கும் வந்து சீதா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. உங்களோட சம்மதத்துக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. வேணா உங்கள் அப்பா ஆவியை கூப்பிட்டு கேளுங்க, அவரே வேணாம் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து புரிஞ்சுக்காமையே பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் சீதாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அருணோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா விஜயா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் பையனை நீங்கள் தான் எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா முத்துவை பற்றி தப்பாக பேசி அதுவும் இல்லாமல் அவங்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினால இவங்கள்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சீதாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, அருண் கூட சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.